அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜே இன்ஸ்பியாருக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் ஒரு உறவை இழந்துட்டீங்கன்னு வருத்தப்படுறீங்களா? கட்டாயம் அப்படி வருத்தப்படாதீங்க. அந்த உறவு உங்களோட இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். எல்லா இழப்புமே ஒரு பாடத்தை தான் நமக்கு கற்றுத்தந்துட்டு போகுது. கடைசி வரைக்கும் எல்லா உறவுமே நம்மளோட இருக்காது. சில உறவுகள் நம்மளை அழ வைக்கலாம், சில உறவுகள் சிரிக்க வைக்கலாம். எல்லாமே நம்மளோட தங்கி இருக்குமங்கிறதுல எந்த ஒரு உறுதியும் இல்லைன்னு. எல்லா உறவுகளும் கட்டாயம் ஒவ்வொரு பாடத்தை தான் நமக்கு விட்டு சென்றிருப்பாங்க. அந்த உறவை நாம இழந்துட்டோம்னு நாமளே அதை நினைச்சு நம்மோட மன அமைதியை நாமளே கெடுத்துக்கொள்றோம். கட்டாயம் அப்படி இல்லை. எல்லா உறவுகளும் ஒவ்வொரு பாடம் தான். எல்லா உறவும் நம்மளோட இருக்குமங்கிறதுல எந்த ஒரு நிச்சயமும் நமக்கு இல்லை. உங்களை விட்டு விலகி சென்றாக்களை பற்றி நீங்கள் ஒரு காலமும் யோசிக்காதீங்க. அதில் யோசித்து நம்ம தான் நம்மளோட மன நிம்மதியை இழக்க வேண்டி வரும். உங்களோட இருக்கிறவங்களை நீங்கள் வேணுமென்று உங்களுக்கு முக்கியத்துவம் தாரவங்களை கட்டாயம் உங்களோட தக்க வச்சுக்கொள்ள பாருங்க. என்ன அதால நம்ம இன்னொரு சந்தோஷத்தை அடையலுமேங்கிறத பாருங்களே தவிர, உங்களை விட்டு விலகி போனவங்களை துரத்தி திருப்பையும் உங்களோட வாழ்க்கைக்குள்ள அதை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிச்சயமா தரப்போறது இல்லை. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி என்கிறது உங்களை விட்டுட்டு போனவங்களை பழி வாங்குறதல்ல. நாம நம்மளோட வாழ்க்கைய உயர்த்தி நம்மளையே விட்டுட்டு போயிட்டாங்களே என்று அவங்கள வருந்த வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. கஷ்டமா தான் இருக்கும். ஒரு உறவை இழந்தா அந்த நிமிடம், அந்த தருணங்கள் ரொம்ப ஒரு வலியான, ஒரு உணர்ச்சி பூர்வமான, ஒரு மனசால யாராலையுமே ஆத்த இயலாத ஒரு வருத்தமாக தான் இருக்கும். என்னென்னா, நம்மளோட மனசே யாரும் நமக்கு அதுக்காக வேண்டி எவ்வளோ பேர் ஆறுதல் சொன்னாலும் நம்ம தான் அந்த காயங்கள்ல இருந்து வெளியாகி வரணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் இருந்தாலும் சில நேரங்கள் சில உறவுகளை விட்டு விடுறதுதான் சிறந்த ஒரு முடிவாக வந்து சேரும். கட்டாயம் என்னென்னா, நம்ம அவங்கள பழி வாங்கி அவங்க நம்மளோட இருக்கணுமென்று நம்ம இன்னும் தக்க வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையை ஒரு காலத்தில் வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் அவங்க நம்மளை நினைச்சி வருந்த வேண்டுமே தவிர நம்ம அவங்கள இழந்துட்டோமேனு கட்டாயம் நம்ம வருந்தக்கூடாது. இன்றைக்கு நம்ம படுற வேதனை, வருத்தம், மன கஷ்டங்கள் எல்லாம் நாளைக்கு நம்மளோட வெற்றியை கண்டு நாமளே நம்மளை ஒரு சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை அடைஞ்சு கொள்ளணும். சில வழிகள் இறைவன் நமக்கு தந்த ஒரு முன்னுரையாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். சில ரொம்ப மன கஷ்டம் வழிகளுக்கு பிறகு நிச்சயமாக ஒரு நலவு இருக்கு.